பருகி பாடுங்காலிசை பாட வந்தேன் பரமுருளே தம்பி ஏடன்பான் எழுத்துணர்வான் இறைவாவும் தமிழிசையை பாடும்படி என்ன பாடிக்கிட்டே வர பயங்கிரி சூனிமதாங்கினி கண்ணில் தருகின்றாள் கண்கள் சிவந்தில் மண்ணும் எழுந்தது காட்சி தருகின்றாள். இந்த பேப்பர் பாரு. என்ன காவிரி தண்ணி கழிச்சிருச்சா? அதே தம்பி நம்ம பாட்டில் வாங்கிக்கலாம். தேவை நமக்கு பேப்பரை பாரு. உன் வாயில சிமெண்ட் வச்சு பூச. அதேதான் சிமெண்ட் பொறுக்குதேதான். அடுத்து கட்ட போற சின்ன வீட்டுக்கு இதே சிமெண்ட் தான். அதுதான் சொன்னாங்க தம்பி. வேட்டி மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல வேட்டி பட்டாலும் கிளிய போறது என்னமா இந்த பேப்பர் தான். ஐயோ டேய் ராம்கோ சிமெண்ட்டுக்கு போன் பண்ணு. ஐயா ஐயா இவங்கள பாத்துறீங்களா ஐயா? ஓ அனுவா மேல போயிட்டாங்க. மேல போயிட்டாங்களா? கட்டடத்து மேல போயிட்டாங்கயா. காலம் காத்தால வந்து கழுத்து இருக்கிறேன். நம்ம ஆளுங்க பூரா கட்டடத்தை சுத்தி இல்லைங்கடா. நான் மேல போயிட்டு ஒரு முடிவோட வர்றேன். போங்கடா. அலெக்ஸ், என்னோட ஆசை என்ன தெரியுமா? என்ன? நாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அவசர அவசரமா குழந்தையை பெற்றுக்கணும். குழந்தைன்னு உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா அலெக்ஸ், நான் குழந்தையா இருக்கும்போது அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. நமக்குன்னு யாருமே இல்லை. நம்மளை சுத்தி நிறைய குழந்தைங்க, நிறைய உறவுக்காரங்க. எனக்கு இந்த தனிமை பிடிக்கல. எனக்கு பெண் குழந்தைன்னு ரொம்ப பிடிக்கும். பெத்து கொடுக்குறியா? என்ன மாதிரியா? இல்ல, முதல்ல என் அண்ணி மாதிரி, ரெண்டாவது உன் மாதிரி. ரெண்டாவது எனக்கு பொண்ணு வேணும், பையன் வேணும். ஒண்ணு மாதிரி பத்துக்குமா? நல்லா பத்துக்க. உன் சௌரியத்துக்கு பத்துக்கு தாயி. நாம ரெண்டு நமக்கு ரெண்டுங்கெல்லாம் தேவையில்ல. நிறைய பத்துக்க. அது ரெண்டு என்ற கூட நான் வளர்க்கிற நல்லபடியா. அப்போ என்னப்போ அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லப்போ. நான் இல்ல. உங்களை மாதிரி நானும் ஒரு அனாதை தான். ஒரு அனாதை நிச்சயமா இன்னொரு அனாதைக்கு துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் பண்ண மாட்டான். ஐயனாத்த உழைச்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. பாவம், இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் நிச்சயம் எனக்கு தண்டனை தருவாமா? நிச்சயம் தருவான். வேற வழி இல்லாம தான் நான் அவன்கிட்ட போய் வேலை பார்த்தேன். சரி, ஆளா இருக்கட்டும். கீழே பெரிய கூட்டமே இருக்காங்க. நீங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த பக்கமா போயிருங்க. இங்க பாருங்க, வீல் கையினா நான் தான். நீங்க போயிட்டு வாங்க. போங்க போங்க, போயிட்டு வாங்க மாப்ள. போயிட்டு வாமா. அம்மா என்னை மறந்துடா தாயி. தைரியமா எத்தனை பத்துக்க. ஆடி பத்தாஞ்சரி பத்துக்காஞ்சரி பத்துக்க. டேய் மேல இருக்காங்கடா. டேய் சீக்கிரம் வாடா. ஆமா வாடா. அனுவை கொடுத்துரு. உனக்கும் எங்களுக்கும் தகராறு வேணாம். இவ்வாறு அனுவு நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கு தகராறு தான். என்ன பண்ணுவேன்? என் கைக்கு வேலை தர வேண்டியிருக்கும். அப்போ நான் காலால பாத்துக்கிறேன். வாங்க. ஒண்ணுல ஏன் நம்ம போற இடம்லாம் இப்படி ஆகுது? இந்த பாரு, போர்க்களத்தில் இறங்கியாச்சு. இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இனிமே இந்த இடத்துல இருக்கிறது நல்லதில்ல. பாபலா. அலெக்ஸ், சாரி அலெக்ஸ். என்னாலதான் உனக்கு எவ்வளவு கஷ்டம். இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. வேலை கட்டி தொந்தரவு பண்ண பல்லெல்லாம் உடைச்சிருவேன். மேஸ்திரி, ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? நீ பல்லு இல்லாத பருவம் ரெண்டு. ஒண்ணு பிறந்த வயசு,
இன்னொன்னு போற வயசு. எப்படி பேசாம போடா. இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லணும்னா எதுவும் சொல்லணும் போடா. அப்பா அரே நைனா, அரே அட காதல் ஜோடி. நீ எப்படி இருக்க? நீங்க போட்டு கடையை அடிச்சு போட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அகில இந்திய ஹோட்டல் சங்கமே என்னைய தேடிட்டு இருக்கு. ஐயோ அப்படியா? இந்த சிச்சுவேஷன்ல ஒரு கவிதை சொல்லிட்டா சொல்லு பாப்போம். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா. அக்கா நம்ம கவிதை எப்படி? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? எழுதிட்டாங்களா? விட மாட்டாங்க போல இருக்க. இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. அது சரி, உங்க கால் பையன் என்னாச்சு? எங்க போறதா உத்தேசம்? கொச்சின். அங்க எங்க அத்தை இருக்காங்க, தூரத்து சொந்தம். உங்களுக்காச்சும் சொந்தம்னு சொல்லிக்க தூரத்துல ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா எனக்கு யாருமே இல்ல. நான் உங்களை சொந்தம்னு சொல்லிக்கவா? நானும் உங்க கூட வரட்டா? வரட்டுமாக்கா? கவிதையில பாட மாட்டியா? கவிதைலாம் பாட மாட்டேன், பாட்டா மாத்திக்கிறேன். உனக்கு இருத்தவே முடியாது. வாடா. இருந்த வேலையும் போச்சு, பணத்துக்கு என்ன பண்றது? பணம் தானே, அதை பத்தி கவலைப்படாதீங்க. கண்ணை மூடிட்டு சம்பாதிக்கிற மாதிரி நம்மகிட்ட ஐடியா இருக்கு. என்னப்பா அது? இது பிடிங்க, ரெண்டு பேரும் பிடிங்க. கண்ணு கொடுங்க, கண்ணை திறக்க கூடாது. அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியாதுமா. பிச்சை. டேய் வாடாங்க. அம்மா பல்லல கல்ற ராஸ்கல். ஏண்டா நாங்க பிச்சை எடுக்கறேஞ்சா? பிடிக்கலையா? வேற ஐடியா சொல்லிட்டா? அப்பா சாமி, நீ ஐடியா இல்லாத. நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ ரஃபிக். நான் தான்டா பேசுறேன். அலெக்ஸ், எங்க இருக்கிற பேசுறேன்? ஐ ஆல் ரைட். அனுப்புறா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என்ன வேணும் சொல்றா. உனக்காக என் உயிரை கொடுப்பா அலெக்ஸ், சொல்றா. கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எவ்வளவு? எங்க வரணும்? ஓகே, நாளைக்கு காலையில் கொச்சின் மீட் பண்ணுவோம். சரி, நாளைக்கு கொச்சின்ல பார்க்கலாம். பாய். என்னாச்சு? ரஃபிக் நாளைக்கு கொச்சின் வர சொல்லிருக்கா. உடனே புறப்பட்டாகணும். எப்படி போறது? கையில வேற காசு இல்ல, பசி வேற. அட்ட பொண்ணு பாடு பாப்பா, பசிய கொஞ்சம் மறந்து இருக்க. என்னடா சொல்ற? பாட்டு பாடினா பசி போயிருமா? ஆமா, இப்ப நான் பாட்டுமா? டேய் இப்போ வா. லைஃப்ல ஸ்பீட் ஆகணும்னா ரெடி 1 2 3 4. அப்படியா? சரி, ஓகே ஓகே. அர்த்தமுள்ள பாட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. பல்வலி எதுக்கு? சாரம் இருந்தால் ஆளுக்கு ஒரு வரியை சொல்லி பாட்டு பாடு. யார் அர்த்தமுள்ள வரி சொன்னாலும் தாளம் போடு. பல்லவி இருக்கு. பல்வலி இருக்கு. சாரம் இருந்தால் சரணம் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ஜூன். வானவில் பற்றி என்ன நினைக்கிறாய்? மழையில் காயும் வர்ணச்சேலை. எப்படா, ஓகேயா? பரவாயில்ல. அடி வாங்குற படவா? நீ சொல்லு. பூவினம் பற்றி என்ன நினைக்கிறாய்? கொடிகள் வண்டுக்கு எழுதிய ஓலை. சபாஷ். அருவி என்பது மழையின் தாய்ப்பால். இரவு என்பது பகலின் தாய்ப்பால். பல்லவி எதுக்கு? பல்வலி எதுக்கு? சாரம் இருந்தால் சரணம் எதுக்கு? அர்த்தமுள்ள பாட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. ஆளுக்கு ஒரு வரி சொன்னா சரியா போச்சு.
பல்லவி எதுக்கு பல்வலி எதுக்கு சாரம் இருந்தால் சரணம் எதுக்கு அர்த்தமுள்ள பாட்டு வந்து ரொம்ப நாளாச்சு ஆளுக்கு ஒரு வரி சொன்னா சரியா போச்சு ஆளுக்கு ஒரு வரிய சொல்லி பாட்டு பாடு யார் அர்த்தமுள்ள வரி சொன்னாலும் தாளம் போடு சாவு என்பது என்ன நினைக்கிறாய் கமான் சாவு என்பது என்ன நினைக்கிறாய் உயிருக்கும் உடம்புக்கும் ஒப்பந்த முடிவு சாவு என்பதை என்ன நினைக்கிறாய் கனவுகள் இல்லாத கடைசி நித்திரை சாவு என்பதை நீ என்ன நினைக்கிறாய் நான் எழுதிய கவிதைக்கு யாரோ வந்து வைக்கும் முற்றுப்புள்ளி அழகுடா கமான் cheer up my boy ஆளுக்கு ஒரு வரி சொன்னா சரியா போச்சு ஆளுக்கு ஒரு வரிய சொல்லி